ஓமனுடைய எல்லைக்குள்ளே நுழையக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் அட்ரா அப்படிங்கிற அளவிற்கு ஈரான் இப்போ துணிச்சலான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே ஒத்த கப்பலை கூட விடுறதுக்கு சில கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் பக்கம் நிரம்பாமலாக இருக்கும் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். உகாண்டாவினுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதி துருக்கிக்கு அனுப்பி இருக்கக்கூடிய செய்தி உலகத்திற்கு முக்கியமானதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அந்த மாதிரி. ட்ரம்பினுடைய மனைவி அவங்களுடைய பர்சனல் லைஃப் தொடர்பான விடயங்களை ஒரு லேடி ஒருத்தவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி இருக்கக்கூடிய செய்தி தான். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்ராஹிம் அஜிஜி அப்படிங்கிற நபர், இவர் யாருன்னா ஈரானுடைய பாதுகாப்பு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இனிமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே நுழையக்கூடிய எல்லா கப்பல்களுக்குமே தனியாக சுங்க கட்டணம் அப்படிங்கிற ஒன்று வசூலிக்கப்படும். அது என்ன பேசிஸில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. தேசிய நலன்களின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த ஜலசந்தியினுடைய முழுமையான நிர்வாகத்தையும் கட்டுப்பாட்டையும் பெற்றுள்ளது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வி அடைந்து விட்டது. இதன் காரணமாக இஸ்ரேல் மீது போர் தொடுக்கக்கூடிய நடவடிக்கையும் துருக்கியால் சாத்தியப்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நிஜமாகவே இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியால் போர் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் துருக்கியினுடைய அதிபருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மறுக்க முடியாதே, சொல்கிறத சொல்லி தானே ஆகணும். சவுதி அரேபியா அந்த பைப்லைனில் போயிருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதன் காரணமாக தினந்தோறும் 7 மில்லியன் பேரல்களை செங்கடல் வழியாக சவுதி அரேபியாவில் அனுப்ப முடியும் உலகத்திற்கு அப்படிங்கிற நல்ல செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. எது எப்படியோ உடைக்கப்பட்டது குழாய் தான், ஆனால் போராடக்கூடிய குணத்தை சவுதி அரேபியா விடலை. தொடர்ச்சியாக மக்களுக்கான கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நார்வேவினுடைய பிரதமர் ஜோனாஸ் ட்ரம்ப்புக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்புகிறாங்க. கிரீன்லாந்து விவகாரத்தில் பெரிய அளவிலான கைப்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு அமெரிக்கா வெளியில் வந்துருங்க. மைடியர் பிரசிடெண்ட் அவர்களே, மைடியர் டொனால்ட் அவர்களே அப்படின்னு ரொம்ப அழகாக ஆரம்பித்து அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? 8க்கும் மேற்பட்ட போர்களை நிறுத்திய எனக்கு நோபல் பரிசு நீங்கள் தரவில்லை. இப்படி நார்வேயில் இருக்கக்கூடிய கமிட்டி தான் இந்த நோபல் பரிசுக்கான டீம், அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படி இருக்கும்போது அமைதி பற்றி யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ட்ரம்ப். உகாண்டாவினுடைய இராணுவ தளபதி, அவருடைய பேர் முகூசி அப்படிங்கிறாங்க. பல்வேறு சர்ச்சையான பேச்சுகளுக்கு சொந்தக்காரர் அவர். 2022ஆம் ஆண்டு அவர் சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட்டு இட்டாலியவே அப்படியே பிரமிப்பில் ஆழ்ந்துச்சு. நான் அந்த நாட்டினுடைய பிரதமர் மெலோனி அவர்களை திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கப் போகிறேன். அதற்கு பதிலாக 100 மாடுகளை நான் இட்டாலிக்கு அனுப்புகிறேன் கைமாறாக அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். 100 மாடும் ஒரு பெண்ணும் ஒன்றா, எந்த அளவுக்கு கீழ்த்தரமான பேச்சுங்கிறத பாருங்கள். இதை அவர் 2022 பேசினார். இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயமும் பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். 2 கோரிக்கைகள் வைக்கிறார். சோமாலியாவில் நாங்கள் இஸ்லாமியர்களுடைய போராளிகள் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அங்கே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் உகாண்டா. அப்போ அதுக்கு ஈடாக எனக்கு $1 பில்லியன் பரிசாக நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஏதோ ஒரு டைலாக் வரும். உன்னை நினைத்து அப்படிங்கிற படத்தில் ஒரு டைலாக் வேணும். நாங்கள் கட்டுடல் மேனியோடு இருக்கிறதுக்கு எதற்காக நீங்கள் டெய்லி ஒரு முட்டையும் ஒரு சிக்கனும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நீ நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கடா உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தான் துருக்கியினுடைய அதிபர் நினைப்பார். அது மட்டும் இல்லை, இன்னும் அவரை காண்டாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? துருக்கியினுடைய அதிபர் எர்டகன்ட்ட 2வது கோரிக்கை வேற வைக்கிறாரு உகாண்டாவினுடைய இராணுவ தளபதி. அது என்ன அப்படின்னா, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான பெண் யாரோ அவங்கள எனக்கு திருமணம் செய்து வைத்திருங்க, அவங்க என்னுடைய மனைவியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை பார்த்து துருக்கியினுடைய அதிபர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரில.
செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிடமிருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அதற்கு முட்டுக்கட்டையாக எப்படியாவது பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இருந்து விடுமோ அப்படிங்கிற அந்த ஐயம் எங்களுக்கு இருந்தது. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. ட்ரம்ப் எப்போவுமே இஸ்ரேலின் பக்கம் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சரியான சான்று இது அப்படின்னு இந்த சேனல் 14 இஸ்ரேலேருந்து வெளியாக்கக்கூடிய அந்த செய்தி சேனல் இப்போ செய்திகளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா இந்த நாட்டுக்கு இப்போ F-35 போர் விமானங்களை அமெரிக்கா வழங்க போகிறாங்க. தொடர்ச்சியாக சவுதி அரேபியா, UAE உள்ளிட்ட இந்த 2 நாடுகளுமே ஈரானுக்கு எதிராக போர் செய்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இதில் சவுதி அரேபியா தனக்கான படைகளை பாகிஸ்தானிடமிருந்து வாங்கி கொண்டே வருகிறது. 13,000க்கும் மேற்பட்ட வீரர்களை இப்போது F-35 போர் விமானங்களையும் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிருமோங்கிற அச்சமும் இருக்குது. பிரேசிலுடைய மாடல் அழகி மெலானியாவோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மெலானியா யார்? அவங்க ட்ரம்பினுடைய ஒய்ஃப். அவங்கள பற்றிய விஷயங்களை நான் வெளியே கசிய விட்டு விடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே மெலானியா அவர்கள் எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் புகைப்படங்களை பார்க்கும்போது அப்படி தெரியலை. நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் புகைப்படங்கள் மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கலாம். இதற்கு அப்படியே பேரலாக பிரேசிலிய மாடல் அழகி அமெரிக்காவினுடைய அதிபருடைய மனைவிக்கே சவால் விடக்கூடிய வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்விட்டரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக உள்ளது. இதற்கு பின்னாடி இஸ்ரேல் அப்படிங்கிற நாடும் மொசாட் அப்படிங்கிற அமைப்பும் பின்புலமாக இருந்து அவங்களை இயக்குறாங்களோ அப்படிங்கிற அந்த ஐயப்பாட்டையும் நெட்டிசன்கள் முன்வைக்கிறாங்க. நான் ஒரு கருப்பினத்தவன் அல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே தென்னாப்பிரிக்காவில் என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது. அங்கே ஸ்டார்லிங்கை நிறுவுவதற்கு தென்னாப்பிரிக்கா அரசு மறுக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் அப்படின்னு இப்போது எலான் மஸ்க் சைட்லேருந்து கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட திருநபர்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அதிபரை தூண்டிவிட்டு பேச வச்சவர் தான் எலான் மஸ்க். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தென்னாப்பிரிக்காவினுடைய நிலமாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும், அவங்க வேறொரு பார்ட்டிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான தோற்றத்தை எலான் மஸ்க் உருவாக்க முயற்சி செஞ்சார். இதன் காரணமாகவே தென்னாப்பிரிக்காவுக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையில் பெரிய ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் எலான் மஸ்க் பிறந்ததே தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. ஓமன் வளைகுடாவில் இருந்து அமெரிக்க போர்க்கப்பல் உடனடியாக வெளியேற வேண்டும், இல்லை என்றால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்படின்னு IRGC பாசமான ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே போட்டு பஞ்சாயத்தில் கடந்த முறை விஷுவல் ஒன்று காமிச்சிருந்தேன். அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில். இப்போ ஒத்த கப்பல் கூட, அமெரிக்கா சார்ந்த கப்பல் கூட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இல்லை, எல்லாம் பேக்கில் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓமன் வளைகுடாவிலையும் போர்க்கப்பல் எதுவும் நிற்கக்கூடாதுன்னு IRGC விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை அமெரிக்கா எப்படி அணுக போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரம்போட ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அணுகலை அவங்க டோட்டலாக மறுத்துட்டாங்க. அணு ஆயுதங்களை தயாரிப்போம் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ச்சியாக இருந்ததுனால நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை விட்டு வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அயல் ஜமீர் இஸ்ரேலிய படை தளபதி அவர் இப்போ சொல்கிறாரு, பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் டாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு பெரிய அளவிலான வாரில் ஈடுபடுவதற்கு துணியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் யாரும் லீவ் போட்டுறாதீங்க, உடனடியாக களத்துக்கு வந்துருங்க அப்படின்னு இப்போ IDF இந்த வீரர்களுக்கு அன்பான கட்டளை போட்டிருக்காரு அந்த நாட்டினுடைய தளபதி ஜமீர் அவர்கள். எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா விடுத்திருக்கக்கூடிய ஒரு தூது செய்தி ஒன்று இப்போ சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் தேவைப்பட்டால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ரஷ்யா எப்போதும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இங்கே பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணுறதில்ல, எந்த நாடு பஞ்சாயத்து பண்ண போகுது அப்படிங்கிறது இல்லை. பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்கா நாட்டாம சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத மற்ற நாடுகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாங்கு தான். அது அன்பாக கட்டளை இல்லாமல் அது ஆண்டவன் கட்டளையாக அவங்க நினச்சி சொல்கிறாங்க அப்படின்னா அது தவறான விஷயம். ஜனநாயகம் அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தலைவர்களை வேட்டையாடுவது மட்டுமே ஒரு நாட்டை சீர்குலைச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் ஈடுபடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாடு ஈரான். அப்படிப்பட்ட ஈரானுக்கு எதிராக ஏகாதிபத்தியத்தால் ஒரு நாடும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய காட்சிகளிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விடயம். எல்லாத்தையும் தாண்டி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அதில் நம்முடைய ஜேர்னலிசம் தொடர்பான விவரங்கள்,
சினிமோட்டோகிராஃபிக்கு தனியாக ஒரு கெஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்க கிளாஸு. டோட்டலாக ஒரு 3 hours. இது எல்லாமே ஆஃப்லைனில் இருக்க போகுது. ஆன்லைனில் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஆன்லைனுக்கு தனியாக ஒரு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். பட் இப்போது ஆஃப்லைனில் சென்னையில் இருக்கக்கூடிய மாதவரத்தில் அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து இந்த கிளாஸ் வந்து நடக்கும். 3 மணி நேர கிளாஸு. இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்படும். தொடர்ச்சியாக சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணப்படும் நம்முடைய கம்பெனியிலேருந்து. எல்லாரையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333.